இந்த சீன் அண்ட் இந்த சாங் இன்ஸ்டாகிராமில் ரீசெண்டாக வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்துச்சுங்க. நான் ராயன் படம் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தான் போய் பார்த்தேன். பட் ஐ கான் டெல் யூ, அந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு ஹீரோ எடுத்த படம்ன்றதை மறந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் டைரக்டர் எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் ஒரு வெற்றிமாறன் படம் பார்த்த அளவுக்கு எனக்குள்ளே ஒரு தாக்கம் இருந்துச்சுங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ தனுஷ் ஃபார் யுவர் எஃபர்ட்ஸ். D50 வந்து இந்த ராயன் படத்தை நீங்கள் லான்ச் பண்ணது இஸ் டெஃபினெட்லி அ வர்த் ஆன ஒரு மைல்ஸ்டோன். அண்ட் டிஸ்க்ளைமர், நான் வந்து தனுஷோட ஃபேன்லாம் கிடையாதுங்க. பட் யாராவது ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை நல்லபடியாக செஞ்சாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் தான் ராயன். இன்கேஸ் நீங்கள் இன்னும் போய் பார்க்கல அப்படின்னா ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ டு கோ டு த தியேட்டர்ஸ் அண்ட் வாட்ச் இட். ஏன்னா அந்த படம் ஒர்த் வாட்சிங் இன் த தியேட்டர். ஏன்னா ஒரே ஒரு சின்ன சங்கடம் என்னன்னா, பெரிய பெரிய ஆக்டர்ஸ் லைக் பிரகாஷ் ராஜ், வரலட்சுமி சரத்குமார், இளவரசு அண்ட் இவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய சீன்ஸ் இல்லை. இவங்கெல்லாம் ஹெவியாக பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்து